வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுத நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். 100 குற்றவாளிகள் தப்பிச் சென்றாலும் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது என்பது நம்முடைய அரசியல் சாசனத்துடைய அடிப்படை தத்துவமாக சொல்வார்கள். ஆனால் இன்று ஒரு நிரபராதி கடுமையாக தண்டிக்கப்படுகிறார், குற்றவாளிகள் தப்பிவிடப்படுகின்றனர். இப்படி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. நிரபராதிகள் தண்டிக்கப்பட்டு அவர்கள் காலப்போக்கில் குற்றவாளியாக மாறக்கூடிய சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் முயற்சியாகத்தான் உச்சநீதிமன்றம் நேற்று ஒரு முக்கியமான தீர்ப்பை அளித்திருக்கிறது. இதில் நிரபராதிகள் தண்டிக்கப்படக்கூடாது என்ற கவலை இருக்கக்கூடிய அதே சமயத்தில் குற்றவாளிகள் எந்த விதத்திலும் தப்பிவிடக்கூடாது, அந்த வழக்கு கடுமையாக விசாரிக்கப்பட வேண்டும். அப்படி குற்றவாளிகள் தப்பிச் சென்றாலோ நிரபராதிகள் தண்டிக்கப்பட்டாலோ அதற்கு காரணமான காவல்துறை அதிகாரிகள் அக்கௌண்டபிள் ஆக்கப்பட வேண்டும், அவர்கள் பொறுப்புக்கு உள்ளாக்கப்பட வேண்டும், அவர்களும் தண்டனைக்கு நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்று ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு அளித்திருக்கிறது. இது காவல்துறையுடைய பொறுப்பை கடமையை அதிகரித்திருக்கிறதா, காவல்துறைக்கு ஒரு நெருக்குதலை கொடுத்திருக்கிறதா, அல்லது காவல்துறையுடைய செயல்பாடை நெறிப்படுத்தும் முயற்சியாக இருக்கிறதா என்ற பிரதானமான கேள்வி எழுந்திருக்கிறது. இதை பற்றி தான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்திற்கு செல்வதற்கு முன்னால் இது பற்றிய தொகுப்பை இப்போது பார்க்கலாம். குற்ற வழக்குகளை காவல்துறை கையாள்வது தொடர்பாக வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு ஒன்றை உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது. ஒருவர் மீது பொய் வழக்குகள் போட்டு அலைக்கழித்து அவர் நிரபராதி என நீதிமன்றத்தால் விடுதலையாகும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி தண்டனைக்குட்படுத்த வேண்டும். இதுபோலவே உண்மையான குற்றவாளிகள் தப்பிவிடும்படி வழக்கை நடத்தினாலும் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி பொறுப்பேற்க வேண்டும். இதுபோன்ற ஒரு தீர்ப்பை தான் பொதுமக்கள் மிக நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்தனர். சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வந்தனர். ஏனெனில் பொய் வழக்குகள், நிரபராதிகள் கைது என்பது நம் நாட்டை பொறுத்தவரை சர்வ சாதாரண நிகழ்வுகள். உண்மையான குற்றவாளிகளை முனைந்து தேடி கஷ்டப்பட்டு பிடிப்பதற்கு மாற்றாக யாரேனும் சிலரை குற்ற வழக்குகளில் கைது செய்து பொய் வழக்குகள் ஜோடித்து வழக்கை முடிப்பது என்பது பரவலான நடைமுறையாக உள்ளது. சில நேரங்களில் அரசியல் செல்வாக்கு, அதிகார செல்வாக்கால் காவல்துறை நிர்பந்திக்கப்பட்டு நிரபராதிகள் தண்டிக்கப்படுவதும் நடக்கின்றன. இதுபோலவே கொலை வழக்குகளில் சம்பந்தப்பட்ட தொழில்முறை கொலை குற்றவாளிகள் அடிக்கடி கொலைகள் செய்து சிறை செல்வதும், சில நாட்களில் விடுதலையாகி மீண்டும் மீண்டும் குற்றச் செயல்களில் ஈடுபடுவதும் எப்படி? காவல்துறை முதல் குற்றச் செயலின் போதே அந்த குற்றவாளி மீது முறையாக வழக்கு பதிந்து உரிய தண்டனை பெற்றுத்தர தவறியதால் தானே என்பது தீர்ப்பை வரவேற்பவர்களின் வாதங்களாக உள்ளன. ஆனால் இந்த தீர்ப்பு காவல்துறையின் கைகளை கட்டி போட்டுவிடும். ஏனெனில் சட்டத்தில் ஓட்டைகளாலும் வழக்கறிஞர்கள் திறமையாலும் சாட்சிகள் பிறழ்வதாலும் கூட குற்றவாளிகள் தப்ப வாய்ப்புண்டு. அரசியல் நிர்பந்தங்கள், அதிகார அழுத்தங்களாலும் காவல்துறை செயல்பட வேண்டிய நிர்பந்தங்கள் உள்ளன. எனவே எப்படி செயல்பட்டாலும் நாளை நாம் தண்டிக்கப்படுவோம் என்றால் காவல்துறை செயல்திறனையே இழந்து ஸ்தம்பித்துவிடும் என்பது காவல்துறையில் உள்ளவர்களின் வாதம். காவல்துறையிடம் அக்கவுண்டபிலிட்டியையும் ரெஸ்பான்சிபிலிட்டியையும் நிர்பந்திக்கும் இந்த தீர்ப்பு நடைமுறையில் பயனளிக்கக்கூடியதா அல்லது பாதகமாக மாறும் வாய்ப்புள்ளதா? உச்சநீதிமன்ற உத்தரவு காவல்துறைக்கான நெறிப்படுத்தலா அல்லது நெருக்கடியா என்பதுதான் பிரதானமான கேள்வி எழுந்திருக்கிறது. இதை பற்றி தான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்முடைய ஓய்வு பெற்ற காவல்துறை ஐஜி திரு ராமநாதன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவர் மட்டுமல்லாமல் சமூக ஆர்வலர் திரு பாடம் நாராயணன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். இந்த மிக விரைவில் ஓய்வு பெற்ற நீதிபதி திரு வள்ளிநாயகம் அவர்கள் நம்முடைய இணைய இருக்கிறார். நான் திரு பாடம் நாராயணன் அவர்கிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். வெளித்தோற்றத்துக்கு நம்ம பார்த்தோம் போது இது வந்து பிரேமா பசி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இது பூர்வாங்க முகாந்திரத்திலே தெரியக்கூடிய விஷயம். ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு. இது வந்து காவல்துறையை அக்கௌண்டபிலிட்டிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு தீர்ப்பு மாதிரி தெரியுது. நடைமுறை சிக்கல் நிறைய இருக்கு, நம்ம தொடர்ந்து விவாதிப்போம். இதை நீங்க ஒரு சமூக ஆர்வலரா நீங்க வந்து அக்கௌண்டபிலிட்டி பத்தி சொசைட்டி நீங்க நிறைய வலியுறுத்திட்டே வரீங்க, உங்களுடைய இதழ் எழுதிட்டே வரீங்க, நிறைய சொல்லிட்டு வரீங்க. இந்த தீர்ப்பு காவல்துறைக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டியை ஒரு நெறிப்படுத்தல கொண்டு வருமா அல்லது நம்ம தலைப்புல சொன்னது போல ஒரு நெருக்கடியை உண்டாக்குமா? இன்றைக்கு நேற்று உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு வந்து புதிய தீர்ப்பு இல்ல. 1996ஆம் ஆண்டே உச்சநீதிமன்றம் வந்து DK பாசு வெர்சஸ் மேற்கு வங்கம் என்ற வழக்கில் வந்து காவல்துறை எப்படி வந்து விசாரிக்க வேண்டும், பல்வேறு பரிந்துரைகளை கொடுத்திருக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இப்போ 2006ஆம் ஆண்டு கூட பிரகாஷ் சிங் வழக்குல வந்து காவல்துறை சீர்திருத்தம் பற்றி ஒரு 7 பரிந்துரைகளை செய்திருக்கிறது. என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு விரிவாக செய்திருக்கிறது. அதோடைய அடுத்த கட்டமாக தொடர்ச்சியாகத்தான் நேற்று வந்த தீர்ப்பை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். ஆனா அடிப்படையில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வரணும், காவல்துறையினர் வந்து பொறுப்பாக்கணும்ன்ற போது
அடிப்படையில அதற்கான ஒரு சூழல் இருக்கிறதான்னு பார்க்கணும். நீங்க பெருங்காய டப்பால பெருங்காயம் இல்லாம வெறும் டப்பாவை மட்டும் வைத்துக்கொண்டு அதுல பெருங்காயத்தை இருக்கும் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறது வந்து நம்ம ஏமாற்றிக் கொள்ளும் ஒரு சூழல் தான் இருக்கிறது. அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்தியாவை வந்து ஒரு சுதந்திரம் பெற்ற நாடாக இருந்தாலும் இன்றைக்கு காவல்துறைக்கான சட்டம் எப்போ இயற்றப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டுல வந்து சிப்பாய் கழகம் ஏற்பட்டு இந்தியர்களை அடக்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு வெள்ளைக்காரர்களுடைய ஒரு சட்டம். 1861ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சட்டம். எந்த ஒரு சுதந்திரத்திற்கு முன்னால் உருவாக்கப்பட்ட சட்டமா இருந்தாலும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்க வேண்டும் என்பது வழிமுறை. ஆயினும் பொதுவாக பாத்தீங்கன்னா காவல்துறையினர் சட்டத்தில் உள்ள என்ன மாதிரியான ஷரத்துக்களை எடுத்துப்பாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1861ஆம் ஆண்டுல இருக்கிற விஷயத்தை தான் எடுத்துப்பாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல்ல வந்து காவல்துறை எடுத்துக்கிறது இல்லையா, அரசியல் சட்டமே அப்படிதான் அரசியலமைப்பு சட்டம் இருந்தாலும் அந்த சட்டம் இருந்தாலும் அந்த சட்டம் வந்து நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுகிறதோ அதுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கு. எந்த காவல்துறை அதிகாரியாலாவது 1947க்கு பிறகு உருவாக்கப்பட்ட சட்டத்தை நான் கட்டுப்பட்டு சொல்ல முடியுமா? என்ன இல்ல இல்ல. ஆனா வந்து அது வந்து நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்கிற உரிமைகளை மீறுவதாக இருக்கக்கூடாதுன்றதுதான் அதுக்குள்ளதான் அந்த பவுண்டரி வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் தான் பவுண்டரி, அதுக்குள்ளதான் அது வேலை செய்யணும். உங்களுடைய பார்வையில் இது நெருக்கடியை கொடுக்குமா இல்லாட்டி நெறிப்படுத்தும்? இல்ல, இந்த தொடர்ந்து வந்து உச்சநீதிமன்றம் வந்து மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசுக்கும் நெருக்கடி கொடுத்துக்கொண்டு தான் இருக்கின்றன. ஆனா இதுல வந்து அடிப்படையாக நான் 5 விஷயங்களை பார்க்கின்றேன். இந்த 5 விஷயங்களை ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சொன்னதுதான். ஆனாலும் இது வந்து நீங்க வந்து அக்கௌண்டபிலிட்டி செய்வதற்கு முன்னால, பொறுப்பு கொண்டு வருவதற்கு முன்னால நமக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வேணும்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து நம்மளுடைய காவல்துறையும் சரி நீதித்துறையும் சரி அது வந்து நம்மளுடைய பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இல்லாம தன்னிச்சையா செயல்படும் ஒரு விஷயமா இருக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கு வந்து சின்ன ஒரு பஞ்சாயத்து அளவில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு சிபிஐ வரையும் அரசியல் குறுக்கீடுகள் இருக்கிறது. அடிப்படையில் ராமநாதன் கேட்க விரும்புறேன். முதல்ல ஒரு ஆலோசனை, முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி ஒரு பொறுப்பு கொண்டு வரும்போது அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. முதல்ல உங்களை சுதந்திரமா விடணும். நீங்க செயல்படுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்க பொறுப்பா செயல்படுறீங்கன்னு பாக்கணும். இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில இந்தியாவில காவல்துறைக்கு வந்து ஒரு சுதந்திரம் இருக்கா? ஒரு விஷயத்த முதல்ல விளக்கிறேன். என்ன நீங்க பேசினதுடைய ஆரம்பத்துல எல்லாவற்றுக்கும் அரசியல் சட்டம்னு சொல்றீங்க. இது வந்து குற்றவியல் சட்டம் முதல்ல வச்சுக்கிறோம். அரசியல் சட்டத்தினுடைய 3வது பிரிவுல அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அரசியல் சட்டத்தினுடைய 4வது பிரிவுல டைரக்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு நம்மளுடைய கொள்கைகளை நிறைவேற்றுவதற்குரிய வழிமுறைகளை சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான சட்டங்கள் வந்திருக்குது. அனைத்து சட்டங்களும் இந்த 2 பகுதிக்கு உட்பட்டு தான் இருக்கணும். அந்த அடிப்படையில தான் இந்த குற்றவியல் சட்டமும் இருக்குது. அது முன்னாலே இயற்றப்பட்டா இருந்தாலும் இன்று வரை மெக்கால வந்து எழுதியிருக்கக்கூடிய கிரிமினல் சட்டத்துக்கு மாற்றமா ஒரு பிரிவு கூட யாரும் கொண்டாடல. அதனால இந்த உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால சட்டம் சுதந்திரத்துக்கு முன்னால பின்னாலங்கிற விவாதங்கள் எல்லாம் பிரச்சார விவாதங்கள். உலகம் முழுவதும் மனித உரிமைகளினுடைய மையமா வச்சு எழுதப்பட்ட சட்டங்கள் எப்பொழுதுமே அது நிரந்தர வாழ்வு பெற்றது. இப்ப இந்த சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு வந்து ஒரு புதியதானதே இல்லை. ஒன்னு தெரிஞ்சுக்கிடுங்க, பெர்ஃபெக்டரி இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறதுக்கு காவல்துறையில ஆரம்ப கட்டத்திலிருந்து அது மாதிரி விசாரணையை சரியாக செய்யாமல் அதனால் அக்யூட்டல் ஏற்பட்டால், விடுதலை ஏற்பட்டால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அக்கௌண்டபிலிட்டி ஆல்ரெடி இருக்கு. அதாவது அக்கௌண்டபிலிட்டி வந்து அக்கௌண்ட்ஸ்லயும் பேப்பர்ஸ்லயும் இருக்குது, நிதர்சனத்துல இருக்குதா? உண்மையில நடவடிக்கை எடுத்து பனிஷ் பண்ணப்பட்டிருக்காங்க, ப்ரமோஷன் நிறுத்தப்பட்டிருக்கு. உங்களுடைய குத்துமதிப்பான அனுபவத்துல நீங்க வந்து ஒரு சராசரியா இத்தனை பேர் இருப்பாங்க, ஏதாவது குத்துமதிப்பா சொல்லணும்? எக்ஸாக்ட் சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியாது? எனக்கு எக்ஸாக்ட் டேட்டா வேண்டாம், ஒரு குத்துமதிப்பா உங்களுக்கு அப்படி சொல்ல முடியாது. நீங்க வந்து ஒவ்வொரு வழக்கும் வந்து விடுதலை ஆகி போச்சுன்னு சொன்னா என்ன செய்யணும்னு நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கிறீங்க. ஒரு வழக்கு இருக்கு, அந்த வழக்கு விடுதலை ஆயிடுச்சுன்னா உடனே வந்து ஏபிபிக்கு அனுப்புறோம். இது வந்து அப்பீலுக்கு கொண்டு போகக்கூடியதா இல்லையா அப்படின்னு கேட்கிறோம். அப்படி கேட்கிற போது இதுல வந்து அந்த விசாரணை அதிகாரியுடைய தவறுகளை நீதிமன்றம் சுட்டி காமிச்சிருக்கா அப்படின்னு பாக்குறோம். அப்படி சுட்டி காண்பித்திருந்தால் கண்டிப்பாக துறை நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும். அப்படித்தான் எடுத்துக்கிட்டு வர்றோம். எடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற நான் ஒத்துக்கிறேன். எடுத்துட்டு வர்றோம் அப்படிங்கிற எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. அதுல வந்து நீங்க சந்தேகம் ஏற்பட்டாக்க அதுக்கு நான் பதில் இப்ப சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து ஊடகங்கள்ல பாக்குறதும் அரசுல பாக்குறதும் பாத்தீங்கன்னா, ஒரு உயரதிகாரி சொன்னதை கீழதிகாரி கட்டுப்படலை அப்படின்னு சொன்னா அதற்கு நடவடிக்கை எடுக்க நம்ம பாத்துருக்கிறோம். ஆனா ஒரு வழக்க வந்து இவர் வந்து வெற்றிகரமா செய்யல அப்படிங்கறக்க வழக்குல வந்து நீ விசாரணை சரியா செய்யலங்கிறக்க ஒரு அதிகார நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னா பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். ரொம்ப ஆச்சரியமா நினைக்கிறீங்க. அதுக்கு அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக அவர்களுடைய ப்ரொமோஷன்ஸ் பாதிக்கப்பட்டது நிறைய இருக்குது.
நான் சர்வீஸ்ல இருக்கிறது நிறைய பேர் மேல் நடவடிக்கை எடுத்திருக்கிறேன், அது மாதிரி உள்ளதுக்கு. ஆனால் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னால தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, இன்வெஸ்டிகேஷன் இருக்குது. இப்ப நீங்க ஒண்ணு நம்ம தெளிவா இந்த சப்ஜெக்ட வெறும் விவாதத்துக்காக சொல்லல. இது ஒரு சரியான மெசேஜ். நம்ம எப்படி நம்ம எல்லாரும் இணைந்து இந்த விவாதத்தின் மூலமாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தணுங்கிற நோக்கத்தில் இதை சொல்றேன். நீங்க ஒரு விசாரணையினுடைய முக்கியமான பகுதி என்ன? சான்றுகள் நாம் கலெக்ட் பண்றது. இந்த சான்றுகளை எப்படி கலெக்ட் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு ஒன்னு நேரடி சாட்சிகள் மூலமா, இன்னொன்று விஞ்ஞானத்தின் மூலமா சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன், மூன்றாவது சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் மூலமா. இது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல டாக்குமெண்ட்ரி ஓரல்னு ரெண்டுல டிஃபைன் பண்றாங்க. இதன் மூலமா தான் சான்றுகள் நாம் சேகரிக்கிறோம். இதுல இந்த தலையில கட்டி தொங்க விட்டு வாங்குற சாட்சி மூலமா இருக்காதுல, அது உண்டுதான். நீங்க இருக்கலாம், நான் அதை இல்லைன்னு சொல்ல. சாட்சிகிட்ட அந்த மாதிரி வாங்க, இது அது குற்றவாளிகிட்ட ஒப்புதல் வாக்கு மூலம் வாங்குறதுக்கு தான் நீங்க சொல்ற மாதிரி தலையில எல்லாம் அந்த தேர்ட் டிகிரி மெத்தட். அந்த மாதிரி தேர்ட் டிகிரி பண்ணீங்கன்னா என்ன மாதிரி நிரபராதி கூட ஆமான்னு சொல்லிடுவாங்க, அடி வாங்குறது. அதனாலதான் சொல்றது, கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் எனி அட்மிஷன் பிஃபோர் போலீஸ் இஸ் நாட் அட்மிசபிள். இதே செக்ஷன் 25 கிளியரா சொல்லுது. 27ல தான் எனி கன்ஃபெஷன் மேட் பிஃபோர் த போலீஸ் லீடிங் டு தி ரெக்கவரி ஆஃப் மெட்டீரியல் எவிடன்ஸ் இஸ் அட்மிசபிள். ஈவன் பிஃபோர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னால கொடுக்கிற கன்ஃபெஷன் கூட ரெட்ராக்டபிள். பின்னால கோர்ட்ல அதை நான் சொன்னது இல்ல அப்படின்னு சொல்லலாம். அது சட்டங்கள்ல நிறைய வாய்ப்புகள் வழிமுறைகள் நிறைய வாய்ப்புகள் வழிமுறைகள் இருக்குது. அது அமல்படுத்துதா அப்படிங்கிறது, அமல்படுத்தப்படுதா அப்படிங்கிறது பிரதானமான கேள்வி இருந்திருக்கிறது. தமிழகத்தில் நம்ம ஒரு பெக்குலியரான ஒரு நிலைமையை பார்க்கிறோம். நிறைய வழக்குகள் குன்ற சட்டத்துல போடப்படுது, நிறைய வழக்குகள் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் போடப்படுது. அதுல என்னுடைய சிற்றறிவு கேட்டியவள 99% வழக்குகள் விடுதலை ஆயிருது. இது தொடர்பாக உயர்நீதிமன்றமே ஒரு வழிமுறையை வகுத்து இந்த மாதிரிலாம் நீங்க சட்டம் போடுங்க, இந்த மாதிரிலாம் விதிமுறையை கடைபிடிங்க, இது மாதிரிலாம் செஞ்சு அப்படி விடுதலை பண்ண வேண்டி இருக்காதுன்னு சொல்லி சொன்னதுக்கு பிறகும் கூட தொடர்கிறது. இப்ப நம்மளுடைய இணைந்திருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற நீதிபதி திரு வள்ளிநாயகம் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜெகதீஷ் கேகர் மற்றும் சி கே பிரசாத் அடங்கிய பெஞ்ச் நேற்று அளித்த தீர்ப்பில் ஒரு முக்கியமான வரி சொல்லியிருக்கு. எவரி அக்யூட்டல் should be understood as a failure of the justice delivery system. யாராவது ஒருத்தன் அக்யூட் ஆயிட்டா அப்படின்னாலே ஜஸ்டிஸ் டெலிவரி சிஸ்டம், நீதி பரிபாலன முறையோட ஒட்டுமொத்த தோல்வியாவே நம்ம பார்க்கணும்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம இதுல காவல்துறை பத்தி மட்டுமே பேசணும். இதுல இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. அதனால தான் நான் உங்கள்கிட்ட வர்றேன். காவல்துறை மட்டும் இல்லாம பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ரோல் முக்கியமானதா இருக்கு, அதுபோல் நீதித்துறையோட ரோல் முக்கியமானதா இருக்கு. காவல்துறை மட்டுமே தப்பு செய்தா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அதை கொண்டு போய் காப்பாற்றி கொண்டு முடியாதா, திருத்தி கொண்டு முடியாதா? நீதித்துறையில் இருக்கக்கூடிய நடுவர்கள், அங்க இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இருந்து மேல இருக்கக்கூடிய நீதிபதி வரைக்கும் இந்த வழக்குடைய போக்கை பார்த்து இதுல சரியா இருக்கு சரியா இல்லைன்னு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடியே அந்த வழக்கின் போக்கை சரியான திசையை கொண்டு வர முடியாதா? ஒரு நீதித்துறையுடைய கடமை என்னவென்றால், முன்னால வரக்கூடிய வழக்குகள் இருக்கு இல்லையா, வழக்கு பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ். ஒரு குற்றம் நடக்குன்னா குற்றம் நடந்தது, அந்த குற்றத்தை இன்னார் பண்ணிருக்காரு, அதுக்கு தான் சாட்சிகள் சொல்றாங்களே, அந்த சாட்சியங்களை வைத்துதான் நாங்கள் முடிவு பண்ண முடியும். நாங்களா முன்னாலே பார்த்து இந்த சாட்சி சரியில்லை வேற சாட்சி கொண்டு சொல்றதுக்கு பண்ண முடியாது. அப்படி ஒரு நீதிபதி பண்ண ஆரம்பிச்சாருன்னா அவர் பயஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுல இருந்து எடுத்துடணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ஒரு இவருக்கு அக்யூஸ் கேன் கம்ப்ளைண்ட் குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். அதனால வழக்குல ஒரு நீதிபதிகள் இவ்வளவு பெரிய பரிந்துரை வழங்குறதுக்கான இந்த வழக்குல அவங்க நீதிபதி சொல்றாங்க, இவர் தான் குற்றவாளி அப்படின்னு எங்களுக்கு தோணுது, எங்களுக்கு தெரியுது, ஆனா நாங்க தண்டிக்க முடியாத நிலைமையில இருக்கிறோம்னு சொல்றாங்க. ஏன்னா சர்க்கம்ஸ்டன்ஸ் எவிடன்ஸ் இல்ல, சந்தர்ப்ப சூழ்நிலை சாட்சியங்கள் அப்படி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதன் பிறகுதான் இவ்வளவு பெரிய பரிந்துரை பட்டியலே கொடுக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருது இல்லையா இந்த வழக்குல இது மாதிரி நடந்திருக்குன்னு? அதாவது சார், சின்ன உதாரணம் சொல்றேன். நானே நீதிபதி சார், நான் போயிட்டு இருக்கும்போது என் முன்னால ஒருத்தர் சுடுறத நான் பாக்குறேன். அவன் யாருன்னு எனக்கு தெரியுது. இருந்தாலும் அந்த வழக்கு என்கிட்ட வரும்போது நான் தெரிஞ்ச நாலேஜ் வச்சு அவனை தண்டிக்க முடியாதுன்னு சட்டத்தின் அடிப்படை, அதை புரிஞ்சுடுங்க. ஆக நீதிபதி இது மட்டும் இல்ல, பல வழக்குகள்ல குற்றவாளி பண்ணிருக்கான்னு தெரியுது, சாட்சி இல்லாத காலத்தில் அக்யூட் பண்ண காரணம் நம்முடைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோடும் அந்த குற்ற வழிமுறை சட்டமும் அப்படி ஏற்கப்பட்டிருக்கின்றன. இல்ல நீங்க சொன்ன உதாரணத்தை புரிஞ்சுக்கிறேன். நீங்க கண்ணு முன்னாடி பார்த்த பிறகு அந்த இடத்துல நீங்க ஒரு நீதிபதியா இருக்க முடியாது, நீங்க ஒரு சாட்சியா இருக்கணும். நீங்க சாட்சியா வந்திருக்கணும் அந்த இடத்துல. நீங்க சாட்சியா வந்தீங்கன்னா எப்படி தப்பு முடியாது வழக்குல? கரெக்ட். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அது கொஞ்சம், அதாவது நீங்க அப்படியே டைரக்டா பாக்குறீங்க. அது போல எங்க முன்னாள் உள்ள பேப்பர், அந்த பேப்பர்ல என்ன பாக்குறோம், இவன் தான் குற்றவாளின்னு அந்த பேப்பர் காமிக்குது. இருந்தாலும் அவனை தொடர்புபடுத்தக்கூடிய சாட்சியம் அவைலபிளா இல்ல.
அதனால நம்ம சட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா 99 குற்றவாளிகள் தப்பித்தாலும் 100வது நிரபராதி தண்டிக்கக்கூடாதுன்னு சட்டத்தில் அடிப்படை இருக்குது. அந்த அடிப்படையோட பார்க்கும்போது அங்க சாட்சி இல்ல அவங்களுக்கு ஒரே காரணத்துக்காக பல வழக்குகள் பீகார்ல 43 பேரை சுட்டு கொண்டாங்க. ஆனா 23 பேர் அக்யூட் பண்ணிட்டாங்க. இதுபோல பல வழக்குகள் சொல்ல முடியும். ஆனா இன்றைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்க இது உண்மையிலேயே முதலாக போலீஸுக்கு காவல்துறைக்கு நெருக்கடி கொடுப்பது மட்டுமல்லாமல் நெறிப்படுத்த வேண்டும் என்கிற ஆவலிலே முதலாக நடந்த என்னை பொறுத்த மட்டும் புதிய ஒரு தீர்ப்பு, வரவேற்கத்தக்க தீர்ப்பு. ஏனென்றால் இந்த தீர்ப்பின் அடிப்படையிலே நீங்கள் போலீஸ்காரர் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அவங்களுடைய அக்கௌண்டபிலிட்டி பிகம்ஸ் மோர் அண்ட் மோர். ஏன்னா சிவில்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு போலீஸ்கார் தவறா அவங்க ப்ராசிக்யூட் பண்ணாங்கன்னா அதாவது சூட் ஃபார் மெலிஷியஸ் ப்ராசிக்யூஷன் தான் போட முடியும், டேமேஜ் தான் கிளைம் பண்ண முடியும், கிரிமினல் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அதுக்கு அடுத்த நிலையில அந்த போலீஸ்காரனே பொறுப்பாகிறார் என்று அந்த விதிமுறை ஏற்படுத்தப்பட்டது இந்திய என்னை பொறுத்த மட்டும் இந்திய நீதித்துறையிலே முதலாக ஏற்படுத்தப்பட்டது. கொஞ்சம் பின்னால் யோசிச்சு பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் எப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க பத்தி சொன்னீங்க. இப்ப கீழ்நிலை நீதிமன்றங்கள, விசாரணை நீதிமன்றங்கள, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயோ செஷன்ஸ் கோர்ட்லயோ இந்த மாதிரி நீங்க சொல்லலாம். ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா விசாரணை நீதிமன்றங்கள்ல ஜட்ஜ்மெண்ட் வழங்கப்படுது. உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் ஜட்ஜ்மெண்ட் தாண்டி ஜஸ்டிஸ் வழங்கக்கூடிய நீதிமன்றம் சொல்றோம். அவங்க வெறும் பேப்பர்களை தாண்டி அதனுடைய லாஜிக்களை பார்த்து அதுல நிறைய விஷயங்களை பார்த்து நம்ம சொல்றோம். இன்னைக்கான தீர்ப்பே கூட இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட தீர்ப்பு மட்டும் இல்ல. நீங்க சொல்ல மாதிரி 3 வகை ஜஸ்டிஸ், ஈக்விட்டி, குட் கான்ஷியன்ஸ். ஜஸ்டிஸ், ஈக்விட்டி, குட் கான்ஷியன்ஸ் பிரின்சிபல் எது வரும்னா அப்ளை ஒன்லி டு சிவில் கேசஸ். கிரிமினல் கேஸ் வரும்போது ஸ்ட்ரிக்ட் ரூல் ஆஃப் லா, அந்த எவிடன்ஸ் மீறி வி கேனாட் கோ எனி. அது நம்முடைய சட்டத்தின் அடிப்படை. அதை மீறி எந்த நீதிபதியும் இயங்க முடியாது. சப்போஸ் கீழவை நீதிமன்றத்தில் ஒரு கன்விக்ட் பண்ணிடுறாங்க, அந்த கன்விக்ஷன் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் ப்ராப்பர் எவிடன்ஸ் பார்க்கும் பொழுது அக்யூட் பண்ணி தான் ஆகணும். இல்ல அது மீறி அது கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல அளவுக்கு அங்க எவிடன்ஸ் இல்லைன்னா யூ கேனாட் டூ தட். தட்ஸ் எ லா. மறு விசாரணைக்கு உத்தரவிட முடியாதா? இதற்கு மேல ஒரு நீதிபதி அதான் மறுவிசாரணை நிறைய பேர் ரிமைண்ட் பண்ணதான் செய்யறாங்க. அதாவது சில இடத்துல மறு விசாரணை எப்ப பண்ணுவாங்கன்னா ஒரு பர்டிகுலர் சாட்சியம் அவைலபிளா இருக்கு ஃபைல்ல, அந்த சாட்சியத்தை அவர் தவறா புரிஞ்சிருக்காரு அல்லது அந்த சாட்சியத்தின் அடிப்படையில் அந்த டாக்குமெண்ட பாக்கலன்னா ரிமைண்ட் பண்ணலாம். ஆனா அவர் வந்த முடிவுக்கு வேற முடிவு வரக்கூடிய அளவில் சாட்சிகள் இல்ல அப்படின்னு சொல்லும் போது அந்த நீதிபதி கையில் கட்டப்பட்டிருக்கின்றன. நீதித்துறையோட கையில் கட்டப்பட்டு அவங்களால சாட்சிகள் மேல சொல்ல சொல்றீங்க. நான் திரு பாடம் நாராயணன் கொண்டு விரும்புறேன். நம்ம பார்த்தா ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா காவல்துறை ஒரு நடவடிக்கை எடுக்கும் போது அவங்களுக்கு அடிப்படையா பார்க்கக்கூடிய விஷயம் இந்த வழக்குல ஒரு பிரைமா ஃபேசி இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அவங்க எஃப்ஐஆர் போடும்போது அவங்க பாக்குறாங்க இந்த வழக்கு கொடுக்கலாமா இல்லாட்டி அவங்க பெயில் கொடுக்கலாமா சொல்லி பார்க்கும்போது நீதித்துறையில பாக்குறாங்க இது ஒரு பிரைமா ஒரு முகாந்திரம் இருக்கான்னு பாக்குறாங்க. இந்த முகாந்திரத்தை தீர்மானிக்கிறதுக்கு ஏதாவது வரையறை இருக்கா? எதன் அடிப்படையில் இந்த முகாந்திரங்கள் பார்க்கப்படுது? இல்ல ஏன்னா நான் காவல்துறையில இல்லன்றதால அதை பத்தி என்னால சொல்ல முடியாது. ஆனா நம்ம எவிடன்ஸ் ஆக்ட்ல பல விஷயங்கள் சொல்லிருக்காங்க. முகாந்திரம் என்ன சொல்றாங்கன்னா முதல்ல சார் கூட சொல்ற போது சொன்னாங்க காவல்துறை துன்புறுத்தி ஒரு ஒரு விசாரணை கைதியை கொண்டு நிறுத்தினாங்கன்னா அதை எவிடன்ஸா எடுக்க முடியாதுன்னு. ஆனா காவல்துறை நம்ம நவீனப்படுத்தல. அப்போ என்ன ஆகுதுன்னா இன்றைக்கு 199 விழுக்காடு வழக்குகள்ல முதல்ல காவல்துறை விசாரணை எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா முதல்ல அடிச்சுட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க, பேசுறது கூட இல்ல. முதல்ல வந்தோடனே அவங்கள கைதியை பயமுறுத்தி அடக்கணும், அடிச்சு துன்புறுத்தி அதுக்கப்புறம் தான் எவிடன்ஸ் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க மிச்ச எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிற முகாந்திரம். இன்றைக்கு காவல்துறை ரிஃபார்ம் பத்தி நம்ம பேசிக் கொண்டிருக்கோம். காவல்துறை சீர்திருத்தம் இல்ல. காவல்துறைக்கு வர்ற போதே அவங்க அந்த மாதிரியான கண்டிஷன் பண்றாங்க. 5 விஷயங்களை நான் பாக்குறேன். ஒன்று முதலே பேசின மாதிரி சுதந்திரமான அமைப்பா காவல்துறை இருக்கணும். அரசியல் குறுக்கீடு இருக்கக்கூடாது. இன்றைக்கு அதுதான் அடிப்படை பிரச்சனையா இருக்கிறது. ரெண்டாவது லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு சூழல் காவல்துறை இருக்கணும். டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் சொல்ற போது ஒரு சர்வேல சொல்ற போது இந்தியாவில் இருக்கிற பல்வேறு துறைகள்ல ஊழல்ல முதன்மையா இருக்கிறது காவல்துறையா தான் இருக்கிறது. அப்போ அந்த ஊழல் ஒழிச்சிட்டோம் அப்படின்னா காவல்துறையில சார் நாடே ரிஃபார்ம் ஆயிடும் சார். முக்கியமா அந்த நெக்ஸஸ் எடுக்கணும் இல்லையா? இப்ப காவல்துறையில பாத்தீங்கன்னா பொலிட்டீஷியன் காவல்துறை நெக்ஸஸ் இருக்கு, அப்புறம் காவல்துறையினருக்கும் அந்த வழக்கறிஞர்களுக்கும் உள்ள நெக்ஸஸ் இருக்கிறது,
காவல்துறைக்கும் நீதிமன்றங்கள் கீழ் நீதிமன்றங்கள் ஒரு நெக்சஸ் இருக்கிறது. அப்புறம் காவல்துறைக்கும் குற்றவாளிகளுக்கும் உள்ள நெக்சஸ் இருக்கிறது. இந்த நெக்சஸ் இருக்கிற போது அந்த சூழல்ல வந்து எப்படி இருக்கும், நிரபராதிகள் கிடையாது. மூன்றாவது வந்து நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, கட்டமைப்புகள் இல்ல. எவ்வளவோ சட்டங்கள்லாம் வந்தாலும் அந்த சட்டங்களை அமல்படுத்துவதற்கான வழக்கு நீதிமன்றங்கள் இல்ல, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இல்ல, காவல்துறை இல்ல, அதற்கான கட்டடங்களே இல்ல, பல இடங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பத்தி பேசுற போது சட்டம் இயற்றி பல ஆண்டுகள் ஆகிவிட்டு அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டங்களுக்கான நீதிமன்றங்களே தமிழகத்துல இல்ல. இந்த மாதிரி இருக்கு. அடுத்தது வந்து அறிவியல் தொழில்நுட்பம் இன்றைக்கு காவல்துறையில இல்ல. அவங்களுக்கு அதனால அடித்து துன்புறுத்தி தான் அவங்க வந்து சாட்சியத்தை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களை வந்து மாடர்னைஸ் பண்ணல. அடுத்தது அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும், சென்சிடைசேஷன் கொடுக்கணும். அப்புறம் தகுதியானவர்கள் வந்து காவல்துறைக்கு அடிக்கிறதுக்கு என்ன சார் சம்பந்தம் புரியல. சயின்டிபிக்கும் அடிக்கிறதுக்கு என்ன சார் சம்பந்தம் புரியுது. சயின்டிபிக் விசாரணைக்கு உங்களுக்கு வந்து மாற்று வழிகளில் விசாரிப்பதற்கான ஒரு பயிற்சியை கொடுத்து அதற்கான கருவிகளை கொடுத்து அதற்கான ஒரு சூழலை உருவாக்கினீங்கன்னா அடித்துதான் வாங்கணும்ன்றது இல்ல. அடிப்பதை வந்து கடைசியா எடுத்துக்கலாம், துன்புறுத்தா கடைசியா எடுத்துப்பாங்க. அதற்கான ஒரு நவீனப்படுத்தல் காவல்துறையில இல்ல. அடுத்தது காவல்துறைக்கு தகுதியானவர்களை எடுத்துக்கொள்வதற்கு அந்த போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு சொல்லியிருக்காங்க, உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதற்கான ஒரு சூழல் இன்றைக்கு தகுதியானவர்கள் தான் காவல்துறைக்கு வர்றாங்களான்றது இல்ல. அடுத்தது ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட். தகுதியானவர்களுக்கு வந்து நல்ல செய்யறவங்களுக்கு வந்து சரியான ஒரு ரிவார்டு கொடுப்பதும் அது வந்து அதிகமாக கொடுக்கற மாதிரி இருக்கு. அதே சமயத்தில் அவங்க வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்றைக்கு வந்து வருஷமே காவல்துறையில பல்வேறு விதமான பதக்கங்கள் வழங்கப்பட்டு தான் இருக்கு. பதக்கங்கள் வந்து எந்த மாதிரியான பதக்கங்கள் வழங்கப்படுகிறது, எந்த மாதிரியான பனிஷ்மெண்ட், வாச்சாத்தி கேஸ்ல வந்து எந்த அளவுக்கு வன்கொடுமைகள் நடந்தது, எவ்வளவு மோசமா நடந்து இருக்குது. அவர்களுக்கு வந்து 20 வருஷம் இழுத்துட்டு போச்சு இந்த வழக்கு. பனிஷ்மெண்ட் கிடைச்சதா? சட்டத்தை மீறும் போது பனிஷ்மெண்ட் கிடைக்கலையா? கடைசியில கிடைச்சது. அதுல கூட இன்றைக்கு வந்து பலர் வந்து பெயில போயிட்டாங்க. கேளுங்க, வழக்கு இழுத்து நீங்க சொல்லக்கூடிய அதே சட்டம் தான் சொல்லுது. நீங்க சொல்லக்கூடிய அதே சட்டம் பெயில் இஸ் எ ரூல், ஜெயில் இஸ் எக்ஸெப்ஷன் அதான் சொல்லுது. நான் என்ன சொல்றேன்னா இந்த வழக்குல பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, வாழ்க்கை முழுவதும் உள்ள தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் கூட வயசானச்சு, நோய் வந்துருச்சு அதுன்னு சொல்லிட்டு பலர் பெயில போயிருக்காங்க. நீங்க சொல்றீங்க உடனடியாக நேற்றுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு சட்டம் மீறப்பட்டிருக்கு பாத்திருக்கீங்க. ஜுவனல் ஜஸ்டிஸ் சட்டம் வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறது. சிறார்களை எப்படி நம்ம வந்து ஒரு சிறார் வந்து குற்றம் செய்தாங்கன்னா அவங்களை வந்து எப்படி விசாரிக்கணும்ன்றதுக்கு தெளிவான வழிமுறைகள் இருக்குது. உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு நடந்தது பாத்தீங்க. காவல்துறைக்குள்ள வந்து எல்லா போலீஸ்காரங்களும் காலங்காத்தால 2 மணிக்கு அந்த பையனை கொண்டு வந்து துன்புறுத்தி இருக்காங்க. கடைசியில துப்பாக்கியால சுடுபட்டு நல்ல வேளை அவன் வந்து உயிர் பிழைச்சிருக்கான். நீங்க சொன்ன ஒரு நிச்சயமா அது சாதாரண எடுத்துக்கொள்ள முடியாத விஷயம். அதாவது நம்மளுடைய புள்ளிவிவரம் என்ன சொல்லுது, சாதாரண எடுத்துக்கொள்ள முடியாத விஷயம். நான் உங்கள்ட்ட பதில் கேள்வி கேட்கிறேன். ஒரு விவரத்தை மட்டும் சொல்லிடுறேன். 2001ஆம் ஆண்டிலிருந்து 2010ஆம் ஆண்டு 10 ஆண்டுகள்ல வந்து இந்தியாவில் வந்து காவல்துறை லாக்அப்லயும் இதுலயும் பிரிசன்லயும் வந்து இறந்தவர்களுடைய எண்ணிக்கை வந்து 14,000க்கும் தாண்டுது. சராசரியா ஆண்டுக்கு 1500 பேர் வந்து காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற போது லாக்அப் டெத் ஆயிட்டு இருக்கு. ஒரு நாளுக்கு 4 பேர் சிறையும் சேர்த்ததுதான். அப்ப சிறையிலையும் நீங்க வந்து லாக்அப்ல அடிச்சுட்டு இல்ல சிறையில இருந்து எடுத்துட்டு போகும்போது காவல்துறை வந்து காவலுக்கு அவங்களுடைய வழக்குக்கு வந்து காவல்துறையுடைய வழக்குக்கு வரும்போது அங்கேயும் டார்ச்சர் நடக்குது இல்லையா? லாக்அப் டெத்துக்கு ஒரு நிமிஷம் நம்ம வேற மாதிரி போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். லாக்அப் டெத்துக்கு வந்து நீங்க போலீஸை மட்டும் தான் அக்கௌண்ட் பண்ண முடியும். ஆனா சிறையில் நடக்கக்கூடிய டெத்துக்கு வந்து உங்க கணக்குல வந்து சிறையில் இருந்ததா அக்கௌண்ட்ல வரும். ஆனா சிறையில் நடக்கிற டெத்துக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் மட்டும் இல்ல, 2 கைதிகளுக்கு இடையில சண்டை போட்டு செத்தா கூட உங்க கணக்குல தான் வரும். ஒட்டுமொத்தமா ஜஸ்டிஸ் சிஸ்டம் தான் நான் பார்த்து சொல்றேன். நீங்க சொன்னீங்க சிறார் சட்டத்துக்காக இவ்வளவு சொன்னீங்க, வாதாடுனீங்க. சிறார் சட்டத்துக்காக இவ்வளவு வாதாடுனீங்க. டெல்லியில அந்த கேங் ரேப் கேஸ்ல வந்து ஈடுபட்ட ஒரு சிறார் உங்களுடைய பார்வையில 18 வயசு நிரம்பல, அவருக்கு வந்து என்ன பண்ணணும் அந்த நாடு பூரா என்ன சொல்லுச்சு, நீங்க என்ன சொல்றீங்க? இல்லங்க, முதல்ல வந்து டெல்லி கேஸா இருந்தாலும் சரி இல்ல நேற்றுக்கு இந்த பையனா இருந்தாலும் சரி, அந்த அவங்களுடைய நிலைமையை எடுத்து பாருங்க. அவங்க சமூக பொருளாதாரத்துல பின்தங்கியவங்க, அவங்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டு நேற்று நடந்தது காவல்துறையோட அத்துமீறல். எனி காசு ஒரு குழந்தை முன்னாடி துப்பாக்கி நீட்டவே முடியாது, அது வேற. நான் கேட்கறது அவன் சிறார், அதுல 100% காவல்துறை 100% தப்பு, எந்த கோர்ட்லயும் சொல்ல முடியும். டெல்லியில கேங் ரேப் கேஸ்ல கடுமையான முறையில் நடந்துட்டு உள்ள அந்த 6 பேர்லயே மோசம் நடந்தது அந்த பையன் தான். அவனுக்கு 18 வயசு நேரம். இன்னைக்கு வந்து கொலை கேஸ் போட்டிருந்தாலும் கூட அவனுக்கு 3 வருஷம் தான் தண்டனை. இதுதான் சிறார் சட்டம். நீங்க சொல்றீங்க அந்த பையன் வந்து அடல்ட் இருக்காங்க தெரியும், உங்களுடைய கையில வந்து ஒரு பொம்மையா கருவியா இருக்கான். பல திருடுகள்ல பாத்தீங்கன்னா சின்ன பையனை தான் பயன்படுத்தி திருடுவே செய்யறாங்க.
அப்ப பாத்தீங்கன்னா அந்த பையன் எல்லா குற்றங்களுக்கும் சமூக பொருளாதார காரணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அப்படி பார்த்தால் எந்த கூட்டத்தையும் தண்டிக்க முடியாது. ஒட்டுமொத்தமாவே ஜெயில எல்லாம் மடத்துல மரங்கள் தான் நம்ம வைக்க வேண்டியது நினைக்கிறேன். நான் திரு ராமன் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். முதல் இடைவெளிக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொன்னோம். நம்ம தமிழ்நாட்டில் நடக்கூடிய விஷயம், நாடு முழுக்க நடக்கூடிய விஷயம், தமிழ்நாட்டில் நடந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, குண்டர் சட்டங்களையும் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலும் அதிகமான கைது நடந்து அந்த கைதுல வந்து அதிகமா விடுவிக்கப்படுறாங்க. விடுவிக்கப்படுறதுக்கான காரணம் இவர் வந்து அக்கறை இல்லாம அவசர குலத்தை வழக்கு போறதுனாலயா அல்லது மெரிட்ல போகாம டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸ்ல விடுதலை வந்துடுறாங்களா? இல்ல, இதுல முக்கியமான இதுல நான் வந்து ப்ரொஃபஷனல் போலீசிங் இதுல இருக்கிற மாதிரி எனக்கு அதிகமா தெரியல. ஏன்னா இந்த குண்டாஸ் ஆக்ட் வந்து தவறான முறையில பல நேரங்கள்ல பயன்படுத்தப்படுது. குறிப்பா வந்து எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் மெஷினரின்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய குறுக்கீடுகள், தலையீடுகள் இதுல அதிகமா வேலை செய்யுது. அதுல சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் அதுக்கு இடம் கொடுக்கிறது மிக வருந்தத்தக்க நிகழ்வு. அதிகாரிகளோட குறுக்கீடு ஒரு பக்கம், அதிகார மையங்களோட குறுக்கீடு ஒரு பக்கம். அதிகார மையங்களுடைய குறுக்கீடுகள் அதிகமா இருக்குது இதுல அதிகாரிகள் குறுக்கீடை விட. அந்த அதிகார மையங்கள் குறுக்கீடுகளை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் போலீஸ் ஆபீசருங்கிற முறையில நம்ம ஏத்துக்கிற கூடாது. எத்தனை முறை எனக்கு அந்த சோதனை வந்திருக்கு, நான் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், ஒத்துக்கிட்டாங்க. இல்ல அப்படியாதான் நீங்க சமாளிச்சீங்கிறத சாத்தியமான விஷயம். சமாளிக்கிற வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. இல்ல நீங்க அதை எதிர்கொண்டீங்க. மறுத்தேன். அதுக்கான விளக்கங்களை கொடுத்து அவங்க ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்குதாங்க. ஏன் இல்ல, இவங்க வந்து ஒண்ணு விளக்கத்தை கொடுக்கணும், ஏற்றுக்கொள்ள வேண்டியதுனா நாம அதுக்கு உடனடியாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட குண்டாஸ் ஆக்டுக்கு நம்ம போடக்கூடாது. அது சாதாரண ஆக்ட் இல்ல. அந்த குண்டாஸ் ஆக்ட் கொண்டு வந்ததே ஒரு கடுமையான சட்டம். அது அந்த கடுமையான சட்டத்தை நம்ம அமல்படுத்துவதற்கு முன்பு அதுல அந்த குண்டா சட்டத்திற்கு போடக்கூடிய அளவில் அந்த குறிப்பிட்ட நபர் தவறுகள் செய்திருந்தால் ஒழிய அவரை குண்டா சட்டத்தில் போடக்கூடாது. அப்படி போடாதனாலதான் அதை மீறி போடக்கூடிய நிலைமை இப்ப நீங்க பாக்குறீங்க. உங்களுடைய நீங்க வந்து அது எதிர்கொண்டீங்க. இப்ப அந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொஃபஷனல் போலீசிங் இல்லைன்னு சொன்னீங்க. இந்த உச்சநீதிமன்றத்துடைய இன்றைய விதிமுறை அமல்படுத்தப்பட்டால் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா? இல்ல, அதுல உங்களுக்கு ஒன்னு சொல்றேன். நம்மளுடைய விவாதத்தை வந்து எங்கேயோ கொண்டுகிட்டு போயிட்டு இருக்கோம். இல்ல சுப்ரீம் கோர்ட் இல்ல நான் கேட்கறது இன்றைய விவாத சொல்றேன். இந்த மாதிரியான வந்து மனசு செலுத்தாம கையெழுத்து போடுறது, கைது பண்றதுக்கு இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்குமா? இது வந்து இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து முழுக்க வந்து விசாரணை சம்பந்தப்பட்டது. இந்த குண்டாஸ் ஆக்ட்ல வந்து நீங்க விசாரணையை விட அவனுடைய பேக் ஃபைல் ரெக்கார்ட்ஸ் தான் பேசுறதுல இதுல ரொம்ப வித்தியாசம் இருக்குது. குண்டாஸ் ஆக்ட் விஷயத்துல வந்து விசாரணை ஒன்னும் அதிகம் கிடையாது. அது அவனுடைய பாஸ்ட் ரெக்கார்ட்ஸை வச்சு இப்ப உள்ள ஒரு பர்டிகுலர் நிகழ்ச்சியை வச்சு அந்த நிகழ்ச்சிக்கு வந்து அதுல சில இன்கிரீடியன்ஸ் இருக்குது. முக்கியமா இந்த மாதிரி தே ஷுட் ஹேவ் கிரியேட்டட் எ பேனிக் இன் தி பப்ளிக் அப்படிங்கிற மாதிரி சில இன்கிரீடியன்ஸ் இருக்கு. ஆமா, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தார்கள். அந்த மையமா வச்சு அவருடைய பின்னணி உள்ள ரெக்கார்டுகளை மொத்தமா வச்சு தான் குண்டாஸ் ஆக்ட் போட முடியும். அப்படி போடுறதுலயே வந்து இவர்கள் சரியான வழிமுறைகளை கையாளதுனாலதான் இப்பொழுது நிறைய அக்யூட்டல் ஆகுது. அதோட வந்து வேற ஏற்கனவே அந்த அதிகார மையங்களுடைய இதுகளும் இருக்கு. இதுகளை வந்து நிச்சயமா வந்து ஒரு காவல்துறை அதிகாரி, நேர்மையான காவல்துறை அதிகாரி, ஏன்னா அந்த சட்டம் கடுமையான சட்டம், ஒரு ஆண்டு காலத்திற்கு அவனுக்கு எந்த விசாரணையும் இல்லாம உள்ள வைக்கக்கூடிய சட்டம். அதுதான் என்னோட கேள்வி. இப்ப வந்து அந்த மாதிரி நீ கண்ணை மூடிட்டு கையெழுத்து போடக்கூடாது, கண்ணை மூடி கைது பண்ணக்கூடாதுங்கிற ஒரு நெருக்கடி வரும்போது அப்படி நீ கைது பண்ணி அவங்க விடுதலை ஆனாங்கிற நிலைமை வந்துச்சுன்னா ஓ மேல நடவடிக்கை பாயும் அப்படிங்கிற உச்சநீதிமன்ற விதிமுறை அமலாகும் போது இது போன்ற கண்மூடித்தனமான நடவடிக்கைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வருமா? இப்ப எப்படி நட்டாக்க கொஞ்சம் அதுல வித்தியாசமான தீர்ப்பு. இதுல வந்து என்னன்னா விசாரணையில் உள்ள தவறுகளுக்கு அவர்களை பொறுப்பேற்க வைக்க வேண்டும் சொல்லிட்டு இருக்குது. ஆனால் முதல்ல நம்ம உச்சநீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் கூட சொன்னதுபடி ஒரு வந்து தவறான ப்ராசிக்யூஷன் பண்ணப்பட்டிருந்தா ரெண்டு விதமா இருக்கு நடவடிக்கை. வெறும் வந்து டேமேஜஸ் மட்டும் கிடையாது. மெலிசியஸ் ப்ராசிக்யூஷனுக்கு நம்ம அவர் மேல வழக்கை தொடரலாம். ஒரு குண்டாஸ் ஆக்ட்ல ஒருத்தனை வந்து தவறா போட்டு அது அக்யூட்டல் ஆகி அந்த அக்யூட்டல் வந்து டோட்டல் அக்யூட்டல் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தால் அந்த குண்டாஸ் ஆக்ட்ல போடப்பட்டவர் வந்து இவர் மேல மெலிசியஸ் ப்ராசிக்யூஷனுக்கு வழக்கு தொடரலாம். அதோட டேமேஜஸும் கிளைம் பண்ணலாம். இந்த இரண்டுமே செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது அந்த குண்டாஸ் ஆக்ட் பொறுத்து. ஆனா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து மொத்தத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது எனக்கு வந்து என்ன பொறுத்தவரை இது வந்து ஒரு புதிய செய்தி அல்ல. ஏனெனில் பெர்வென்சுவரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணப்பட்டு அது நீதிமன்றங்களால் அந்த நீங்க செய்த விசாரணை தவறு என்று தெளிவாக சொல்லப்பட்ட நிலையில் அந்த விசாரணை அதிகாரி மீது நடவடிக்கை எடுத்து வருவது காவல்துறையில் உள்ள ஒரு ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட எஸ்டாப்ளிஷ்டு நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம் தான். நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் இப்பொழுது காவல்துறையினுடைய விசாரணை அதிகாரியுடைய நெறிப்படுத்த வந்தது என்றுதான் நான் இதை ஏற்றுக்கொள்வேன். நெருக்கடி என்று நான் சொல்ல மாட்டேன். நெருக்கடியில் நெறிப்படுத்த வந்த விஷயம் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம வந்து காவல்துறை அதிகாரிகள், விசாரணை அதிகாரிகள் தவறு செய்தால் அவர்கள் அக்கௌண்டபிள் ஆக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்து எழுந்திருக்கு. அதே சமயம்
விசாரணை நீதிமன்றங்களில் தண்டிக்கப்படக்கூடியவர்கள் உயர்நீதிமன்றத்தில் விடுவிக்கப்படுகிறார்கள், விசாரணை நீதிமன்றங்களில் விடுவிக்கப்படுபவர்கள் உயர்நீதிமன்றம் தண்டிக்கப்படுகிறார்கள். அப்படியானால் நீதித்துறையிலும் ஏதேனும் குளறுபடி இருக்கிறதா, அங்கும் சீர்படுத்த வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றனவா? நான் நீதிபதி வள்ளிநாயகம் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பாக்குறோம். விசாரணை அதிகாரிகள் தவறு செய்யறாங்க, அவங்க சரியான முறையில் விசாரணை நடத்தல, அதுக்கு அவங்க அக்கௌண்டபிள் ஆக்கணும். அது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் 96 பாசு கேஸ்ல சொல்லியிருக்கு, அதை நம்ம இல்லன்னு மறுத்த முடியாது. அதுக்கப்புறம் நிறைய வழக்கு வந்தாலும் கூட, தீர்ப்பு வந்தாலும் கூட அது அக்கௌண்டபிள் பண்ண வேண்டிய விஷயங்கள் மாற்ற கருத்து இல்லை. ஆனா நம்ம முக்கியமான விஷயம் பார்க்கிறோம். இந்த வழக்கிலே கூட, நேற்று தீர்ப்பளிக்கப்பட்ட வழக்கிலே கூட விசாரணை நீதிமன்றம் தண்டனை அளித்து விட்டது. உயர்நீதிமன்றம் அந்த குற்றவாளியை, குற்றம் சாட்டப்பட்டவரை விடுவிக்கிறது, உச்சநீதிமன்றமும் விடுவிக்கிறது. விடுவித்த பிறகுதான் இவ்வளவு பெரிய பட்டியலை பரிந்துரை அளிக்கிறது. அப்ப நீதிமன்றங்களே மாற்றி கூட சொல்றாங்களே, இப்ப விசாரணை நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பும் உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பும், இப்படி முரண்பட்ட தீர்ப்பு எப்படி வர முடியும்? அங்க வர முடியும்னா காவல்துறையில இப்படி முரண்பட்ட விசாரணை இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இல்லையா? தயவுசெய்து காவல்துறையை நீதிமன்றத்தையும் ஒன்று சேர்க்காதீங்க. முதல்ல ஐ வாண்ட் டு கிளாரிஃபை ஒன் திங். நீங்க சொன்னீங்கல்ல, ஏற்கனவே பாசு கேஸோ அடுத்த கேஸ் சொன்னது என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இவங்க தவறுனால சரியான சாட்சி கொண்டு வரதுனால அக்யூட் பண்ணிட்டாங்க, அதனால என்ன சொல்றாங்கன்னா காவல்துறை சரியா செயல்பட சொல்றாங்க. காவல்துறை மீது நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு இதுதான் முதல் தடவை சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ரெண்டாவது, அவர் சொல்றாரு இல்லையா, நாங்கள் இன்டர்னல் ஆக்ஷன், சப்போஸ் ஒரு பர்டிகுலர் எவிடன்ஸ் சரியா கொடுக்கல, காவல்துறை சரியா நடக்கலன்னு சொன்னா இன்டர்னலி தே டேக் ஆக்ஷன் எஸ்ஐ, அது மாதிரி பண்ணிருக்கோம்னு காவல்துறை அதிகாரி சொல்றாரு. ஆனால் இப்ப இந்த தீர்ப்பின் மூலமாக பாதிக்கப்பட்ட மனிதர், பாதிக்கப்பட்ட குற்றவாளி, இது தன்மீது போடப்பட்ட மோசமான வழக்கு, வேண்டுமென்னே தன்னை ஏற்பட்டது அப்படின்னு பண்ணா நிச்சயமா காவல்துறை அதிகாரி, எந்த அதிகாரி பொறுப்போ அவர் மீது வழக்கு போடலாம் அப்படின்னு புதிய தீர்ப்பம் கொடுத்துருக்கு. அடுத்தபடியா நீ கேக்குறீங்க, நீதிமன்றத்தில் முன்னுக்கு பண்ண முறைனா கீழ்கோர்ட்ல அக்யூட் பண்றாங்க, மேல் கோர்ட்ல கன்விட் பண்றாங்க, உச்சநீதிமன்றம் திரும்ப அக்யூட் பண்ணது கேக்குறீங்க. அதாவது கீழமை நீதிமன்றம் ட்ரையல் கோர்ட் இருக்குது, அது இட் பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ், தட் இஸ் எவிடன்ஸ் இஸ் கிவன் பை த பார்ட்டிஸ், அதை வச்சு முடிவுக்கு வர்றாங்க. அடுத்தபடியாக அப்பீல் வரும்போது மேல நீதிமன்றம் மேல்முறை நீதி என்ன பண்ணுதுன்னா, இது இருக்கிற பேப்பர்ல என்ன எவிடன்ஸ் கொடுத்திருக்காங்க, என்ன மெட்டீரியல் ஆப்ஜெக்ட், வாட் இஸ் அஃபென்ஸ் பார்த்து அந்த தீர்ப்பு சரியா தவறா அப்படின்னு சொன்னா அவருடைய கடமை. அதுக்கு பின்னாலே இந்த தீர்ப்பு நடந்திருக்கணும், இப்படி விசாரிச்சிருக்கணும் சொல்றதுக்கு கிடையாது. அதுக்கு மேல உச்சநீதிமன்றம் போனா கூட என்ன சொல்லுவாங்கன்னா, இரண்டு கீழமை நீதிமன்றமும் ட்ரையல் கோர்ட்டும் என்ன பண்ணிருக்காங்க, அந்த கொடுத்த தீர்ப்புரை சரியா இருக்கா தப்பா இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடியது அவனுடைய நம்முடைய நீதித்துறையினுடைய அடிப்படை. உயர்நீதிமன்றம் கீழமை நீதிமன்றத்தில், விசாரணை நீதிமன்றத்தில் ஒரு தவறு நடந்திருக்கா பாக்குது, அவங்க தீர்ப்பு சரியான கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்க விடுவிக்கிறாங்க. அப்ப விடுவிக்காம இருந்து ஒரு நிரபராதி விசாரணை அடிப்படையில் தண்டிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது ஒரு குற்றவாளி விடுவிக்கப்பட்டிருந்தாலோ அதனால இழப்பு யாருக்கு? அப்ப அந்த வழக்கை சரியா விசாரிக்கலன்னு சொல்லிட்டு நீதித்துறைக்கு மீது ஏதாவது நடவடிக்கையான வாய்ப்புகள் இருக்கிறதா தெரிஞ்சுக்க விரும்புறேன். இல்ல நீதித்துறை, அதான் சார் தயவுசெய்து நீதித்துறை தன்னுடைய கடமை எவ்வாறு செய்கிறது என்றால், ஏற்கனவே கீழமை நீதிமன்றம் தந்த தீர்ப்பு சரியா தவறா என்று பார்ப்பதுதான் அப்பீலினுடைய அப்பீலினுடைய கடமை. ஆக நீதித்துறை அதற்கு மேலே போய் சொல்ல முடியாது. அதனால இன்னைக்கு அப்பீல் பண்ணிட்டேன், அதனால ஜட்ஜே தப்பு அப்படின்னு சொல்லுவது இது முறையும் அல்ல, பண்ணவும் முடியாது. அது நீதித்துறை அடிப்படை தத்துவத்துக்கு மேல நீ கேள்வி கேட்கறீங்க. நீ கேட்கறது சாதாரண எந்த சாதாரண பாமர கேட்க வேண்டிய கேள்வி இல்லைன்னு சொல்ல வரல. அதாவது கீழ்கோர்ட்ல அக்யூட் பண்ணிட்டாங்களே, மேல் கோர்ட்ல ஏன் கன்விட் பண்ணாங்க, அல்லது கீழ்கோர்ட்ல கன்விட் பண்ணிட்டாங்க, மேல் கோர்ட்ல அக்யூட் பண்ணாங்கன்னு பாதிக்கப்பட்ட கேட்கலாம். ஆனா அது எந்த அடிப்படையில பண்ணப்படுகிறது? அதாவது நீதித்துறை வரலாறு எடுத்துக்கலாம் சரி, நீதித்துறை ப்ரொசீஜர் எடுத்தாலும் சரி, என்ன சாட்சி கொடுக்கப்படுகிறதோ, எந்த சாட்சியின் அடிப்படையிலே ஒரு முடிவுக்கு வரப்படுகிறதோ அந்த முடிவு சரியா தவறா என்று சொல்ல வேண்டிய கடமை மேலமை நீதிமன்றத்திற்கும் உச்சநீதிமன்றத்துக்கும் இருக்கிறது. நீங்கள் சொல்ல மாதிரி ஒருவேளை தவறு நினைச்சதுன்னா அவங்க ரிமாண்ட் பண்ணலாம். இப்போ அதாவது முக்கியமா கேரளால ஒரு பெரிய வழக்கு வந்தது. அது அதாவது அந்த பெண்ணை அந்த கண்டக்டர் அவர் கற்பழித்து விட்டார், அது கொல்லப்படாம சொன்னா கடைசி மேல போய் அவங்க திரும்ப ரிமாண்ட் பண்ணாங்க, ஏன்னா சரியான விசாரிக்கல அப்படின்ட்டு. அது மாதிரி ரிமாண்ட் பண்ணி பவர் இஸ் ஆல்வேஸ் தேர். ஆனா ரிமாண்ட் பண்ணுவதனாலயோ அல்லது அக்யூட் பண்ணதுனாலயோ நீதிபதிகள் தவறு செய்து விட்டார்கள்
அப்படின்னு சொல்றது எந்த நடவடிக்கை ஒத்து வராது. அது நீதித்துறையினுடைய வழிமுறைக்கு புறம்பான கருத்து. அது ஒத்து வராதுன்னு சொல்லி சொல்றீங்க. நான் திரு ராமநாதன் கேட்க விரும்புறேன். இதுல நம்ம வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்கள், அதை அமல்படுத்தக்கூடிய விஷயம், இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற தீர்ப்பு, இது பல விஷயங்கள் இருந்தாலும் மனசாட்சிக்கு விரோதமா நான் செயல்படுறது இல்லை அப்படின்னு ஒவ்வொரு அதிகாரியும் ஒவ்வொரு நீதித்துறை ஊழியர்களும் முடிவெடுத்துட்டாங்கன்னு இது மாதிரியான விதிமுறைகள் சட்டங்களுக்கு அவசியமே இல்லாம தானே போயிடும். இல்ல அப்படி நீங்க சொல்ல இயலாது. ஏன்னா இதுல முக்கியமா என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சின்னு சொல்றது சட்டங்கள் அமுல்படுத்துவர்கள் தவிர இவர்களுடைய மனசாட்சி மட்டும் அதுல வந்து வேலை செய்ய முடியாது. இப்ப நமக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஒன்று கண்டிப்பா உண்டு. அது அப்ளிகேஷன் ஆஃப் லாவ்ல உங்களுடைய கான்சியஸ்னஸ் இருக்கும். அதுதான் வேணும் உங்களுக்கு. ஆனா அப்ளிகேஷன் ஆஃப் லா இஸ் த மெயின் கிரைட்டீரியா. ரைட். இப்போ வந்து என்ன கேட்டாங்க, நீங்க இந்த இன்வெஸ்டிகேஷன் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் சொன்ன அந்த தீர்ப்பினுடைய மையத்தில் மட்டும் நம்ம வச்சு இதை பேசலாம். ஏன்னா வெவ்வேறு கரப்ஷன் பத்தி சொல்றீங்க, அதை பத்தி சொல்றீங்க, அதுக்கெல்லாம் இந்த பாரத்தை நான் யூஸ் பண்ண விரும்பல. வேற ஒரு பாரத்தில் பேசுவோம். இதுல என்ன மையம்னா, எப்படி உங்களுக்கு வந்து விசாரணை செய்யப்படுது, எப்படி வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுதுங்கிற ப்ரொசீஜர் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. ஒரு கேஸ் வந்து காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா வழக்கு பதிவு செய்யறாங்க. அந்த வழக்கு பதிவு செய்து விசாரணை நடக்குது. விசாரணை நடந்ததுக்கு பிறகு அவர்கள் விசாரணையில் கலெக்ட் பண்ணக்கூடியது இன்ஃபர்மேஷன் தான். அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுத்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அல்லது ஏபிபி கிட்ட கொடுத்து, இதுல வந்து எவிடன்ஸ், போதுமான எவிடன்ஸ் இருக்கா, இருந்துச்சுன்னு சொன்னா சார்ஜ் ஷீட் போடலாம்னா ஒரு டிராப்ட் சார்ஜ் ஷீட் கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அவங்க ஒரு டிராப்ட் சார்ஜ் ஷீட் கொடுக்கறாங்க. அதை வாங்கிட்டு போயிட்டு கோர்ட்ல இந்த இன்வெஸ்டிகேஷன்ல கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த எவிடன்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொண்டு போய் அவங்ககிட்ட சப்மிட் பண்றாங்க. சார்ஜ் ஷீட் போலீஸ் போடுறது இல்ல, அந்த கோர்ட்ல வந்து இருக்கக்கூடிய லோயஸ்ட் மேஜிஸ்ட்ரேட் அவர்கிட்ட கொடுக்கறாங்க. அவர் தான் சார்ஜ் ஷீட்டை ஃப்ரேம் பண்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தகுந்த ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லித்தான் அவர் ஃப்ரேம் பண்றாரு. அவர் ஃப்ரேம் பண்ணதுக்கு பிறகுதான் அது விசாரணைக்கு வருது. அப்ப நீங்க சொல்றீங்க வந்து வழக்குல யாராவது விடுவிக்கப்பட்டா அதுக்கு நாங்க பொறுப்புடையது அந்த சம்பந்தம். அப்படி அல்ல. இது ஒரு 3 இந்த நான் சொன்ன 3 இடத்துல இருக்கக்கூடியவங்களுடைய கூட்டு பொறுப்பு. விசாரணை அதிகாரி எவிடன்ஸை கலெக்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு. அவர் கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் போதுமானதா அப்படிங்கிறதுக்காகத்தான் இவங்கெல்லாம் அந்த விசாரணை அதிகாரிகளுக்கு உதவி செய்யக்கூடியவங்க. ஆனால் ஃப்ரேம் பண்றது, சார்ஜ் ஷீட்டை ஃப்ரேம் பண்றது மேஜிஸ்ட்ரேட். அவர் வந்து எங்களுக்கு கட்டுப்பட்டவர் இல்ல. அவர் நாங்க கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன் போதுமானதுன்னா சார்ஜ் ஷீட்டை ஃப்ரேம் பண்ணலாம், போதுமானது இல்லைன்னா போதுமானது இல்ல. ஆனா நம்ம நிறைய வழக்குகள்ல பாக்குறோம், நீதிபதி சொன்ன மாதிரி உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதி நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க, இந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆபிசர் வந்து அவருடைய மைண்ட் அங்க அப்ளை பண்ணவே இல்ல, அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து இந்த பெயில் கொடுக்கும் போதோ இந்த சிறைக்கு அனுப்பும் போதோ அவர் மைண்ட் அப்ளை பண்ணவே இல்ல, இஸ் நாட் அப்ளைட் இஸ் மைண்ட். அது வந்து தெளிவா பாக்குறோம் நம்ம. அப்ப நீங்க என்னதான் வந்து வழக்கு விசாரணை பார்த்தாலும் புற நிர்பந்தங்களுக்கோ புற சந்தர்ப்பங்கள் சாட்சியங்களுக்கோ நீங்க ஆட்பட்டு சரி போயிருந்து சொல்லி நீங்க எப்படி காவல்துறை எப்படி கடமை செஞ்சிருந்தோ அந்த மாதிரி மேஜிஸ்ட்ரேட் அந்த மாதிரி செஞ்சாங்கன்னு சொல்ல முடியாதா? இல்ல அது நான் என்ன சொல்றேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொல்றதை ஏற்றுக்கொண்டால் காவல்துறை மீது மட்டும் நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது அந்த மேஜிஸ்ட்ரேட் மேலே நடவடிக்கை எடுக்கணும்ல. அதான் நீங்க எப்படி இல்ல நான் எதுக்காக சொல்றேன், இப்ப ஏன் நோக்கம் அதல்ல. என்னுடைய நோக்கம் எப்படின்னாட்டாங்க, எப்படி ஒரு விசாரணை செய்யப்பட்டு நீதிமன்றங்களிலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுது அப்படிங்கிற ஒரு நடைமுறை உங்கள்கிட்ட சொல்லி சட்டத்தினுடைய நடைமுறை சொல்றேன். புரிஞ்சுக்கிட்டு அடுத்த பாயிண்ட் நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே வந்து விசாரணை அதிகாரி, ஏபிபி, அந்த லோயஸ்ட் மேஜிஸ்ட்ரேட் 3 பேரும் கன்வின்ஸ் ஆகி இந்த வழக்கெல்லாம் போடுறாங்கன்னு போயிருந்துச்சுன்னா இந்த நாட்டுல 100% கன்விக்ஷன் ரேட் இருந்திருக்கும். அதான் சொல்றேன். இப்போ ஏன் இல்ல, அது வந்து 3 பேர் வந்து இருக்கக்கூடிய ஆதாரங்கள் இவ்வளவுதான் அப்படிங்கிறது. அதாவது ஒரு சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு நீங்க வந்து 100% ஆதாரம் தான் இருக்கும் அப்படின்னு எந்த மேஜிஸ்ட்ரேட்டும் எதிர்பார்க்க முடியாது. குத்துமதிப்பா போட முடியுமா? இல்ல போதுமான ஆதாரங்கள் இருக்குதா அப்படின்னு பாப்பாங்க. போதுமான ஆதாரங்கள் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொன்னா அவங்க சார்ஜ் ஷீட்டை ஃப்ரேம் பண்றாங்க. அதான் சொல்றேன், போதுமான ஆதாரம் இருக்கிறா பாக்குறது ஒருத்தர் இல்ல 3 பேர் இல்ல. இப்ப அதுக்கு அடுத்து என்ன சொல்றேன் இல்ல பிளீஸ் சார் வழி சார் ஒரு நிமிஷம் பிளீஸ் சார் ஒரு நிமிஷம் நான் சொல்ல கொஞ்சம் கவனிங்க. ஹலோ 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 அதாவது சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எவிடன்ஸ் ரெக்கார்ட் ஆகுது கோர்ட்ல. மேஜிஸ்ட்ரேட் சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறம் சாட்சிகள் விசாரிக்கப்படுகிறார்கள். ஏற்கனவே அவர்கள் கொடுத்த சாட்சிகள் வந்து இந்த ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. அந்த பேசிஸ்ல ஏபிபி ஒப்பீனியன் கொடுத்து மேஜிஸ்ட்ரேட் வரும்போது மேஜிஸ்ட்ரேட் சார்ஜ் ஃப்ரேம் பண்றாரு. அப்போ சார்ஜ் ஃப்ரேம் பண்ணும்போது அதை ப்ரூவ் பண்றதுக்காக அங்க விசாரணை நடக்குது. அந்த விசாரணை நடக்கின்ற பொழுது அந்த சாட்சிகள் சரியா சொல்றாங்களா, அதுக்கான ஆதாரங்கள் இருக்கிறதா,
அதுக்கான எவிடன்ஸ் மட்டும் இல்லாம மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ்க்காக பார்த்து அது தீர்ப்பு வர்றது வந்து அதுக்கு அப்புறம் தான். 3 ஸ்டேஜ் தாண்டி 4வது ஸ்டேஜ் 5வது ஸ்டேஜ் போறது. இந்த தீர்ப்பு வருகின்ற பொழுது முதல்ல சார்ஜ் ஃப்ரேம் பண்ண மட்டும் குற்றம் சாட்டப்படுகிறது, அவ்வளவுதான். அந்த குற்றம் நிரூபிக்கப்படுகிறதா என்பது மேஜிஸ்ட்ரேட் வந்து அடுத்தால கொடுக்கக்கூடிய சாட்சிகளை வச்சு முடிவு பண்றாரு. உங்களுக்கு தெளிவில்லாட்டாலும் நான் ஓரளவு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும்போது, அதாவது குற்றச்சாட்டு அப்படிங்கிறது எஃப்ஐஆர் போட மாதிரி நடந்துருது, குற்றப்பதிவு அப்படிங்கிறது சார்ஜ் ஷீட் நடக்குது, தீர்ப்புங்கிறது 3வது. மூன்றுமே சேர்ந்து, அதாவது காவல்துறை அதிகாரி பிளஸ் ஏபிபி பிளஸ் லோயஸ்ட் மேஜிஸ்ட்ரேட் 3 பேரும் இதுல பிரைமா ஃபேசி இருக்குன்னு கன்வின்ஸ் ஆன பிறகுதான் அதுல வந்து சார்ஜ் ஷீட்டை பிரேம் பண்றாங்க. அப்படிங்கும்போது 80 கிட்டத்தட்ட ஒரு 60% வழக்குகள் வந்து கன்விக்ட் ஆகாமலே போயிருது. என்ன காரணம்? கொஞ்சம் ஒரு நிமிஷம் இல்ல. நோ சரி, பாருங்க, நீங்களே பிரேமா ஃபேசின்னு வார்த்தை யூஸ் பண்றீங்க. பிரேமா ஃபேசி இருக்கு, ஆனா அது நிரூபிக்கப்பட வேண்டும். 2 ஸ்டேஜ். பிரேமா ஃபேசி an offense has been committed, but it should be proved according to law. அந்த ப்ரூஃப் வர்ற இடத்துல தான் ப்ராப்ளம் வருது. நீங்க சொல்றபடி நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு ஏற்பட்ட உடனே எல்லாத்தையும் கன்விக்ட் பண்ணணும் சொன்னா உலகத்தை எவரிபடி will be convicted. அப்ப சட்டத்துக்கு தேவையில்லை. தயவுசெய்து புரிஞ்சுடுங்க. அதாவது அதனால இந்த சார்ஜ் ஷீட் இந்த முறையில ஃப்ரேம் பண்ணப்படுது. இப்ப இதுல அக்யூட்டல் ஆகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன உங்களுக்கு, சான்றுகள் வந்து நம்ம சேகரிக்கிறதுல நேரடி சாட்சிகள், சயின்டிபிக் எவிடன்ஸ், சர்க்கம்ஸ்டன்சியல் எவிடன்ஸ் இப்படிங்கிற 3 பகுதியா பிரிச்சு நம்ம சான்றுகளை கலெக்ட் பண்றோம். இதை கலெக்ட் பண்ணதுக்கு பிறகு சார்ஜ் ஷீட் போடுறோம். போட்டதுக்கு பிறகு அக்யூட்டல் ஆகிறதுல என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்னா, பெரும் சான்றுகள் போதலைங்கிறதுக்காக அல்ல, சாட்சிகள் பிறல் சாட்சிகளாக பல நேரங்கள்ல மாறுறாங்க. அந்த பிறல் சாட்சிகளை மாறிட்டா நாங்க எந்த சான்றுகளை மையமா வச்சு இந்த சார்ஜ் ஷீட்டை போட்டோமோ அந்த சார்ஜ் ஷீட் அடிபட்டு போயிருது. அது வந்து அக்யூட்டலுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்குது. எப்ப விசாரணையினுடைய தவறு அப்படின்னு சொன்னா, ஒரு சான்றுக்கும் இன்னொரு சான்றுக்கும் ஒரு கான்ட்ராடிக்டரிய நீதிமன்றம் பார்த்துச்சுன்னு வைங்க. நீங்க வந்து இந்த சான்றுகளை கலெக்ட் பண்ணிருக்கீங்க, ஆனா அதே சமயத்தில் இது வந்து இப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா அது விசாரணை அதிகாரியுடைய தவறா போகுது. அதனால வந்து அந்த நேரத்துல தான் அதை தண்டிக்க சொல்றாங்க உச்ச நீதிமன்றம். எல்லா அக்யூட்டலுக்கும் தண்டனைக்கு சொல்றாங்க. விசாரணை தவறு அப்படி இருந்தா தான் தண்டிக்க சொல்றாங்க. அதுல வந்து உச்சநீதிமன்றம் மாறுபட்டு சொல்ல நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த உச்சநீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பு, காவல்துறை பற்றி உச்சநீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பு மக்களுடைய பார்வையில் என்னவா இருக்கிறது என்று கேட்டிருந்தோம். மக்கள் குறுஞ்செய்தி மூலமாக அவர்கள் அனுப்பிய கருத்து என்ன, இப்போது நாம் பார்க்கலாம். காவல்துறை பற்றி உச்சநீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பு பற்றி மக்களுடைய கருத்து என்று கேட்டிருந்தோம். உச்சநீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்று 76% பேரும், உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது 76% பேரும், காவல்துறைக்கு இது நெருக்கடி அளிக்கும் என்று 15% பேரும், நடைமுறைக்கு ஒத்துவராத விதிமுறை இது என்று 9% பேர் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். நடைமுறைக்கு ஒத்துவராது என்று 9% பேரும், காவல்துறைக்கு நெருக்கடி என்று 15% பேரும், வரவேற்கத்தக்கது என்று 76% பேர் தெரிவித்திருக்கிறார்கள். நான் திரு பாடம் நாராயணன் இறுதியான கருத்து சுருக்கமா தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். நீங்க ஏற்கனவே சொன்னது போல மக்களுடைய வரவேற்பு பெற்றக்கூடிய தீர்ப்பு தான். 3 பேருக்குமே இதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நடைமுறைப்படுத்துற ஒரு சிக்கல் வந்து அந்த 9% மக்கள் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான விஷயம். உங்களுடைய இறுதியான கருத்து. இப்போ தமிழ்நாட்டில் நடந்த 2 பிரபல வழக்குகளை எடுத்துக்கலாம். ஒன்னு வந்து ஒன்னு வந்து காஞ்சிபுரத்துல நடந்த பெரிய கொலை, கோவிலுக்குள்ள நடந்தது என்ன சங்கர்ராமன் கொலை வழக்கு. இந்த 2 வழக்குலயும் பிறர் சாட்சியம் வந்துருச்சு. எல்லா எவிடன்ஸும் இருந்திருக்க வேண்டிய சூழல், ஹை ப்ரொஃபைல் கேஸ். ஆனா இதுக்கு யார பொறுப்பாக்க போறீங்க? காவல்துறை அதிகாரிகளுக்கு, விசாரணை அதிகாரிகளுக்கு தண்டனை கொடுக்க போறோமா? இதுல அரசியல் இருக்கிறது, அரசியல் மாற்றம் வருகிறது, மாறிடுது, சூழலே மாறிடுது. முதல்ல வந்து நமக்கு இண்டிபெண்டன்ஸ் வேண்டி இருக்கு. காவல்துறை அதிகாரி மட்டும் அக்கௌண்ட் செல்லாது சொல்றீங்க, எப்படி செல்ல முடியும்? இப்போ பிரகாஷ் சிங் வழக்குல வந்து உச்சநீதிமன்றம் பல பரிந்துரைகளை கொடுத்திருக்கு. முதல்ல காவல்துறை சீர்திருத்தம் பத்தி பேசியிருக்கிறது, காவல்துறை ஆணையம் வேண்டி இருக்கிறது. அடுத்தது ஒவ்வொரு ஸ்டேஷன் ஆபீசருக்கும் வந்து 2 ஆண்டுகளாவது ஒரு பதில் இருக்கணும். மாவட்ட அளவிலையும் சரி, இதுலயும் சரி, அவங்க 2 ஆண்டுகள் இருக்கிற போது அவங்க வந்து தொடர்ந்து ஒரு வழக்கு வந்து விசாரிக்க முடியும். டிரான்ஸ்பர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அப்ப என்ன, எப்படி அவங்களால வழக்கு விசாரிக்க முடியும்? இப்ப என்னன்னா, உள்துறை எல்லாமே எந்த ஒரு மாநில அரசா இருந்தாலும் மத்திய அரசா இருந்தாலும்
அவங்க அரசுக்குடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொரு முதலமைச்சரும் உள்துறையை வந்து காவல்துறையை வந்து அவங்கள ஏவல் துறையா தான் பயன்படுத்துறாங்க. இப்படி முதல்ல வந்து இந்த பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் நீங்க முதல்ல நிறுத்திட்டு அடுத்ததுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு கட்டமைப்பு வசதிகளை வந்து இந்த காவல்துறை விசாரணைக்கு அதிகரிச்சு பாத்தீங்கன்னா புலன் விசாரணை தனியா இருக்கணும், சட்ட ஒழுங்கு காவல்துறை தனியா இருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரியான இல்ல. அடுத்து இவங்க கெப்பாசிட்டி பில்டிங் வேண்டி இருக்கு. ரிக்ரூட்மெண்ட்லயே நம்ம வந்து தரமான குற்ற விசாரணை தனியா முடியாது. இல்ல பந்தோபஸ்தும் குற்ற விசாரணை தனியா போலாம். இல்ல சட்ட ஒழுங்கு தனியா தான் இருக்குது, புலன் விசாரணை தனியா தான் இருக்குது, இல்ல கிரைம் சம்பந்தப்பட்ட விசாரணை தனி விங்க இருக்குது, சட்ட ஒழுங்கு நிலைநாட்டுவதற்கு தனி விங்க இல்ல ஒரே ஒரு வருது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து காவல்துறை அதிகாரிகள் இல்ல, காவல்துறை இல்ல. இது எல்லாம் கொண்டு வரும்பொழுதுதான் மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இருக்கும். அதுவரையும் இன்றைக்கு வந்து யாருக்குமே இன்றைக்கு காவல்துறையில பாதுகாப்பு இல்லைன்றதான் உண்மை. ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும் சுருக்கம். அதாவது இப்ப ஒவ்வொரு ஜெனரேஷன் அடுத்தடுத்து வர்றவங்க எல்லாம் நம்மளோட திறமையானவர்கள் தான், நல்லா படித்தவர்கள், திறமைமிக்கவர் வர்றாங்க. ஆனா அதனால தேர்வு முறைகள்ல அல்லது இப்பொழுது தேர்ந்தெடுக்கிறதுல எல்லாம் ஒன்றும் தவறுகளே இல்லை, நல்ல மெரிட்டோரியஸா தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா பயிற்சி கொடுக்கறதுல தான் பெரிய தவறு நடக்குது. ஏன்னா ஓராண்டு காலம் கண்டிப்பாக பயிற்சி கொடுக்கணும். அதுவும் குறிப்பா காவலர், சப் இன்ஸ்பெக்டர் லெவல்ல தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் தான் விசாரணை வந்து கடைசி வரை செய்யறாங்க. அவர்களுக்கு பயிற்சி ஓராண்டு காலம் இருந்ததை இப்ப காவலர் பயிற்சியை வந்து 9 மாசம் ஆக்கினாங்க, 7 மாசம் ஆக்கினாங்க, 6 ஆக்கினாங்க, 5 மாசம் ஆக்கினாங்க, இப்ப 4 மாசம் ஆக்கிட்டாங்க. சோ இந்த 4 மாசத்துக்குள்ளேயே திடீர்னு அங்க பிரச்சனை இங்க பிரச்சனைன்னு சொன்னா அவங்கள கூட்டு போயிறாங்க. ஆக ரோட்ல போனவனை கொண்டாந்து யூனிஃபார்ம் போட்டு இன்னும் போலீஸ்காரங்க சொன்ன நிலைமைக்கு பயிற்சி குறைஞ்சு போச்சு. ஒண்ணு. ரெண்டாவது வந்து எப்படின்னு பயிற்சி நிலையங்கள்ல எப்படி இவங்க பயிற்சி கொடுக்கறாங்க அப்படிங்கறத நீங்க பாக்கணும். ஒன்னு டூரேஷனை குறைச்சிட்டாங்க, இன்னொன்னு ஒரே நேரத்தில் வந்து ரெக்ரூட்மெண்ட்ல வந்து நீங்க 5000 பேர் 10,000 பேரை தேர்ந்தெடுக்கிறீங்க. ஆனா நம்மகிட்ட இருக்கக்கூடிய கான்ஸ்டபிளுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ரெக்ரூட் ஸ்கூல் 2 தான் இருந்தது, இப்ப 3 ஆக்கியிருக்காங்க. 3லையும் சேர்த்து உங்களுக்கு 3500 பேருக்கு மேல கொடுக்க முடியாது. நீங்க 5000 பேர் 10,000 பேரை மொத்தமா தேர்ந்தெடுக்கிறீங்க. இல்ல ஒரே பயிற்சி கொடுக்கறதுல என்ன சொன்னாரு, தகுதியானவங்க தான் காவல்துறைக்கு வராங்கன்னு பயிற்சி முறையில ரெக்ரூட்மெண்ட் சொல்றேன் தவிர தகுதி இல்லாத நேரம் இல்ல. முக்கியமான விஷயம் காவல்துறையுடைய நெறிமுறைகள் வந்து நெறிப்படுத்தப்பட வேண்டும், அதனுடைய வழிமுறை நெறிப்படுத்தப்பட வேண்டும். உச்சநீதிமன்றம் வலியுறுத்திருக்கிறது, அது மாற்று கருத்து இருக்காது. அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும் போது நடவடிக்கை உள்ளாகக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அவருடைய விசாரணை முறையில் தெரிந்தே தவறு செய்கிறார்கள் என்றால் தான் அவர்களை விசாரணை விலக்கி வைக்க வேண்டும் அல்லது நிரந்தரமான விலக்கி வைக்க என்பது போன்ற பரிந்துரை கொடுத்திருக்காங்க. அது வந்து தெரிஞ்சே தப்பு செஞ்சாங்க அப்படிங்கிறது உறுதியானால் காவல்துறை நடவடிக்கை நிச்சயம் என்று உச்சநீதிமன்றம் பரிந்துரை எடுத்திருக்கிறது. முக்கியமான விஷயம் அக்கௌண்டபிலிட்டி, யாராலும் மாற்றத்தை சொல்ல முடியாத விஷயம். பொறுப்புடைமை நிச்சயமாக காவல்துறைக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறைக்கும் அக்கௌண்டபிலிட்டி வேண்டும். அதே சமயம் திரு பாடம்தான் உள்ளிட்ட அனைவரும் ஒப்புக்கொண்டதை போல அவர்களுக்குரிய கட்டமைப்பும் சுதந்திரமும் இருந்தால் தான் நாம் பொறுப்புடைமையை அதிகமாக வலியுறுத்த முடியும். இல்லாத வரைக்கும் ஒரு எட்டாக்கணியாவத்தில் இருக்க வேண்டும். எப்படி பார்த்தாலும் பொதுமக்கள் சொன்னது போல இந்த தீர்ப்பு நிச்சயமாக 76% மக்கள் சொன்னது போல வரவேற்கத்தக்கதா என்பதை மாற்று கருத்தில்லை. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருத்து திரு ராமநாதன் அவர்கள், திரு பாடம் நாராயணன் அவர்கள், திரு வள்ளிநாயகம் அவர்கள் 3 பேருக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.